நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ராஜா, கிழக்கு தேசத்துல இருந்து வந்த அறிஞர்களை இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. சபையை நாளைக்கு கூட்டினா போதும்னு நான் மந்திரி கிட்ட சொல்லி அவங்க கிட்ட செய்தி அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க. பஞ்சமி காட்டுக்குள்ள போயிருக்கானு தானே? ஆமா மீனாட்சி, பஞ்சமியை பத்தின எண்ணம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா எதுக்காக நீங்க போக அனுமதி கொடுத்தீங்க? பயணம் தேவியோட கட்டளைன்னு அவ நம்புறா. அப்புறம் எப்படி என்னால தடுக்க முடியும்? முன்னாடி பஞ்சமி தனியா பயணம் செஞ்சப்போ என்னோட கட்டளை கூட அவளுக்கு தடையா இருந்துச்சு. ஆனா இப்போ சம்மதிக்காம இருந்திருக்கலாம். அந்த கொடூரமான காட்டுக்குள்ள தனியா, அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் அங்க தங்கணுங்கிற நிபந்தனையோட. தேசமங்கலத்தோட தேவி பஞ்சமிக்கு காவல் இருப்பாங்கல்ல, அப்புறம் நீங்க பயப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க கவலைப்படாம இருங்க. தேவியோட அனுகிரகத்தோட பஞ்சமி வெற்றியோட திரும்பி வருவா. ஒரே ஒரு தைரியம், அது மட்டும்தான். அம்மா தேவி. மீனாட்சி, திரும்பி வரப்போற பஞ்சமிக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவளை பாத்துக்கிறதுக்கு மட்டும் 3-4 தோழிகளை வேலைக்கு அமர்த்தணும். பாட்டோ நாட்டியமோ எது பார்க்க அவ ஆசைப்பட்டாலும் எல்லாத்தையும் நாம ஏற்பாடு செஞ்சு தரணும். எல்லாம் செய்யலாம். சரி, நீ போய் ஓய்விடு. நீங்களும் என் கூட வாங்க. பூஜை அறையில கொஞ்ச நேரம் உட்காருங்க. நம்ம பஞ்சமிக்காக பூஜை பண்ணலாம். உங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். வாங்க மகாராஜா. அம்மா மகமாயி, அம்மா தேவி, அம்மா மகமாயி, அம்மா தேவி, அம்மா மகமாயி, அம்மா மகமாயி, அம்மா தேவி, அம்மா தேவி, அம்மா மகமாயி, அம்மா தேவி, அம்மா மகமாயி. பஞ்சமி இளவரசி எவ்வளவு அழகா இருக்காங்க. இவ்வளவு அழகா இருக்க ஒருத்திய நாம கொல்லணுமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்மளால அவளை சொந்தமாக்க முடிஞ்சா? அது எப்படி? திரும்ப போனா சிவசங்கர் ஐயா அவளை கொல்லுவார்னு சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். எந்த காரணத்துக்காகவும் அவ தேசமங்கலத்துக்கு போகவே கூடாதுன்னு அவளை முடிவெடுக்க வைக்கணும். அப்போ அவங்களுக்கு நம்ம கூட வர்றதை தவிர வேற எந்த வழியும் இருக்கவே இருக்காது. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இளவரசி இதுக்கு ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கலன்னா கொன்னுருவன்னு சொல்லணும். உயிர் தானே முக்கியம். அப்புறம் ஒத்துக்கோங்க. ஐயோ, என்னாச்சு? மத்த எல்லாரையும் விட கெட்ட சகுனத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும்ல. பஞ்சமியோட பயணத்துல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒரு ஆபத்தும் எனக்கு தெரியல. அப்புறம் போயிருக்கிறது பஞ்சமி இளவரசி இல்ல, எந்த ஆபத்தும் வராது. தேசமங்கலத்து தேவிக்கு பூஜை பண்ண ராஜா ஆளு வச்சு செய்தி அனுப்பியும் நான் அதை ஒத்துக்கல. ஆனா பஞ்சமி இளவரசி வந்து சொன்னதும் நான் அதை மறுக்கல. காரணம், அது ஒரு கட்டளையா எனக்கு தோணல. தேசமங்கலத்தோட ஜனங்களோட மனசுல என்ன இருக்குங்கிறத பஞ்சமி இளவரசியோட வார்த்தைகள்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயங்கள், குழந்தைக்கான சௌகரியங்கள் எதுக்கும் இதுவரைக்கும் எந்த குறையும் வைக்கவே இல்லை. சில நேரங்கள்ல என்னையும் குழந்தையும் பாத்துக்கிறது ஒரு வேலைக்கார பொண்ணு எப்படி பாத்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் பஞ்சமி பாத்துப்பாங்க.
ஆமா, பஞ்சமி மனசுல நல்லது மட்டும்தான் நினைப்பா. ம், அசைக்க முடியாத தெய்வ நம்பிக்கை இருக்கு. பஞ்சமிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ம். இவ்வளோ சக்தியோட தேசமங்கலத்தோட அம்மா காவலுக்கு இருக்காங்களே, அம்மாவுக்கு பிடிச்ச பக்திக்கு ஆபத்து ஏதாவது வருமா? ஒருபோதும் வராது. திரும்ப வந்தாதான் நல்லா இருக்கும். வீரசைவ பூ கிடைக்கிறதோ இல்ல எனக்கு பார்வை கிடைக்கிறதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பஞ்சமி திரும்ப வந்துட்டாங்கிற வார்த்தை என் காதுல கேட்டா மட்டும் போதும். ம், எல்லாம் தேவியோட முடிவு தானே. பஞ்சமி இளவரசிக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க. ஆ, பூஜைக்கு நேராச்சு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். ஆ, அம்மா. அம்மா மகமாயி. பார்க்கல, நல்ல வேலை. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போலாம். சத்தம் போடாம வாங்க. சூரியவர்மன் நாட்டோட ராஜா என்னுடைய அன்பான தோழன் உதயவர்மனுக்கு என்னுடைய வணக்கங்கள். வணக்கம் சுந்தரராஜன். முன்னாடியே ஒரு செய்தி அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா நான் என்னுடைய கோவில் வழிபாட்டை சாயந்தரத்துக்கு மாத்திருப்பேன். நல்லபடியா உங்களை வரவேற்கிறதுக்கான ஏற்பாட்டையும் செஞ்சிருப்பேன். நீங்க தோழன் தானே என்ன சொன்னீங்க. அப்புறம் ஓலை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த வருகைக்கு குறிப்பா ஏதாவது நோக்கம் இருக்கா? இருக்கு. நான் வந்தது தேசமங்கலத்தோட பெருமையை கேட்டுதான். அந்த தேவியோட அதிசயங்களை பத்தி எங்களோட நாட்டிலையும் மக்கள் வியந்து பேசிக்கிறத நான் கேட்டிருக்கேன். அதான் அந்த கோயிலுக்கு வரலாம்னு நினைச்சேன். கோவிலுக்கு நானே உங்களை கூட்டிக்கிட்டு போகணும். ஆச்சரியமா இருக்கு. உங்க நாட்டோடைய செழிப்பை பார்க்கும்போது எல்லா நாட்டு ராஜாக்களும் இத பத்தி தான் பேசுறாங்க. எல்லா நன்மைகளும் அந்த தேவியோடைய அருளால தான் கிடைச்சிருக்கு. பசியும் பட்டினியுமா வாழ்ந்துகிட்டு இருந்த என்னுடைய மக்களுக்கு கிடைச்ச வரம் இது. தேவியை பத்தின கதை மட்டும் இல்ல, உங்க தங்கச்சியோட பெருமைகளையும் கூட எங்க நாட்டுல உள்ள சின்ன குழந்தைங்க கூட பேசுறாங்க. கோவிலுக்கான மொத்த பொறுப்பையும் பஞ்சமி அவளே சுயமா ஏத்துக்கிட்டா. கோவிலுக்கு வர பக்தர்களை வரவேற்கிறதும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதும் பஞ்சமி தான். உங்க தங்கச்சியை கொஞ்சம் பார்க்கலாமா? பஞ்சமி இப்ப அரண்மனையில இல்ல, திரும்ப வர இன்னும் ஒரு நாள் ஆகும். சுந்தரராஜன், சூரியமங்கலம் நாட்டோட அடுத்த ராஜாவா வரப்போறது என்னுடைய மகன் சூரியவர்மன். சூரியவர்மனுக்கு இப்ப கல்யாண வயசு வந்துருச்சு. உங்களோட தங்கச்சிய சூரியமங்கலம் நாட்டோட மருமகளா ஆக்கணும்னு நானும் என்னோட மனைவியும் ரொம்ப நாளாவே மனசார ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் அந்த தேவியோட மகிமைதான். சூரியமங்கலத்து நாடு எனக்கும் பிடிச்ச நாடுதான். உங்க மேலையும் உங்க மனைவி மேலையும் வச்சிருக்கிற மரியாதைக்கு ஒரு குறைவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். சூரியவர்மன் யுத்த முறைகள்ல மிகவும் சிறந்தவன். அறிவியல்ல சூரியவர்மன் திறமைசாலி. உங்களோட தங்கச்சிக்கு என்னுடைய பையன் எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருப்பான். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த ஆசைய நானும் ஏத்துக்கிறேன். முழு மனசோட என்னுடைய சகோதரிய சூரியமங்கலத்து தேசத்துக்கு உங்க மகனுடைய பட்டத்து அரசியா மனமுடிச்சு வைக்கிறதுக்கு நானும் சம்மதிக்கிறேன். மனசு நிறைஞ்சிருச்சு. இனிமே நாம ஒன்னா இருக்கலாம். அம்மா மகமாயி.
அம்மா தேவி, இந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு பயமும் இல்லாம இவ்ளோ நேரம் நான் இருந்திருக்கேன். உங்களோட அருளை நான் மனசார உணரேன் தேவி. நான் தேடி வந்த வீரசைவம் புஷ்பம் இருக்கிற இடத்துக்கு நீங்க என்ன கூட்டிட்டு போகணும் அம்மா தேவி. சுந்தர்ராஜனுடைய தங்கச்சிக்கு என்னுடைய பையனுக்கு நடக்க போற திருமணம் எந்த விதத்திலும் நமக்கு பெருமை சேர்க்கும். அப்படித்தானே மந்திரியாரே? சந்தேகமே இல்ல ராஜா. பக்கத்து நாடுகள் கூட பொறாமப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, நேரம் பார்த்து தேசமங்கலத்து படையோட சேர்ந்து ஒரு பெரிய போரும் நடத்தலாம். எல்லாம் நல்லதுதான் ராஜா. ஆனா உங்களுக்கு என்ன சந்தேகம் கேளுங்க. நீங்க கோவப்படக்கூடாது. தேசமங்கல ராஜாவோட தங்கச்சி நல்லவதான், ரொம்ப அழகானவனும் தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு ஆணுக்காக அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள. நிறுத்துக்க மந்திரி. பஞ்சமி காட்டுக்குள்ள போயிருக்கிறது தேசமங்கலத்தோட அம்மாவோடைய கட்டளைப்படிதான். அந்த அம்மாவோடைய வாசல்ல இருந்து எத்தனையோ பேர் பெரிய பெரிய நோயிலிருந்து குணமடைஞ்சு போனதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுவும் அந்த மாதிரிதான். அது மட்டும் இல்ல, அரண்மனையில கிடைக்கிற வசதியெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு கொடூரமான பயணத்துக்கு தயாரான அந்த பொண்ணை வாழ்த்த தானே செய்யணும். மன்னிச்சிடுங்க மகாராஜா, தெரியாம மனசுலேருந்து வந்துடுச்சு. தப்பு. பஞ்சமி அந்த தேவியோட இன்னொரு உருவம். கொஞ்சம் கூட தாமதிக்காம திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. எல்லா நாட்டு மக்களுக்கும் சொல்லி நடத்துற அந்த திருமணம் இதுவே சூரிய மங்கலத்துக்கு பெருமையாவும் இருக்கும். இந்த உதயவர்மன் எதிரிகளே இல்லாதவன். அப்படியே ஆகட்டும். ஏன் இவ கூட இப்பவே நம்ம பேசக்கூடாது? கூடாது. அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறது தேவியோட நாமத்தை. தவத்துல இருக்கிற பக்தியை எழுப்புறது தேவியோட கோபத்தை வரவேற்கிற மாதிரி. அது வேண்டாம். அப்படின்னா நாம இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் தேவிக்கு கோபம் வராதா? வீரபத்திரன் சொன்னதுலயும் விஷயம் இருக்கு. அப்ப போங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. அதுக்கான தைரியம் உங்கள யார்கிட்ட இருக்கு? என்னால முடியாது. என்னாலே முடியாது. தியானம் முடியற வரைக்கும் அவ அழக ரசிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். அது சரிதான். எதிர்காலத்துல நம்ம கூட வாழப்போற ஒருத்திய காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தானே. கடமையை செய்ய ஆரம்பிச்சிட்ட நீ. அம்மா தாயே, தேவி, மகமாயி, பஞ்சமியோட பயணம் நல்லபடியா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியுமா? மகாராஜா மன்னிக்கணும், சில இடையூறுகள் இருக்குன்னு தோணுது. என்ன பூசாரி? கதவு பூட்டி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏத்தி வச்ச விளக்குல ஒரு திரி மட்டும் அணைஞ்சு போச்சு. அதுவும் தேவி சிலைக்கு நேரா இருந்த திரி. இதுக்கான அறிகுறி என்ன பூசாரி? என் மனசு என்ன சொல்லுதுன்னா, இளவரசி இப்போ ஏதோ பிரச்சனையில இருக்காங்கன்னு தோணுது. கெட்டவங்களோட சதியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் தெரியுது. மகாராஜா, 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 எனக்காக தான் இப்படி ஒரு பையனன்னு சொல்லும்போது நான் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். இதுக்கு மேலேயும் நீங்க காத்திருக்க கூடாது. தயவு செஞ்சு நீங்க படையை கூட்டிட்டு காட்டுக்கு போய் பஞ்சமி இளவரசியை காப்பாத்தணும். என்ன பூசாரி? அப்படி ஒரு அறிகுறி நமக்கு தெரிஞ்சாலும் தேவி கைவிட மாட்டாங்க. இது சத்தியம் மகாராஜா. அது மட்டும் இல்ல, முடிவை பார்க்கும்போது விடியும் போது பஞ்சமி இளவரசி வீர சைவ பூவோட திரும்ப வந்துருவாங்க. வேண்டாம், இனிமே எதுக்காகவும் காத்திருக்க வேண்டாம். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ராஜா, நீங்க எப்படியாவது காட்டுக்குள்ள போய் பஞ்சமி இளவரசியை கூட்டிட்டு வந்துருங்க. இப்போ எனக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவமா இருக்கலாம். அது தெய்வத்தோட விருப்பம்னா மனுஷங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பஞ்சமி இளவரசிக்கு ஒருவேளை ஆபத்து எதுவும் வந்துருச்சுன்னா அத இந்த நாட்டுல உள்ளவங்க தாங்க மாட்டாங்க, உங்களாலையும் தாங்க முடியாது. நீங்க சீக்கிரம் கிளம்புங்க மகாராஜா. பயணத்துல இருக்கிற கஷ்டத்தை பத்தி சொன்னப்போ சகோதரி என்கிட்ட சொன்னது தேசமங்கலத்து தேவி மேல இருக்கிற நம்பிக்கையதான்.
தேவியோட மந்திரத்தை அவ எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பா. எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் அந்த மந்திரத்தை விட பெரிய பாதுகாப்பு வேற எதுவுமே இல்லை. இருந்தாலும் காட்டோட எல்லைக்கு வீரர்களை கூட்டிக்கிட்டு நான் போய் காத்திருக்கிறேன். ஆதித்யா, நீ பயப்படாம இரு. அம்மா தேவி. அம்மா மகமாயி, இளவரசியை நல்லபடியா காப்பாத்துங்க. அம்மா காப்பாத்துவாங்க. உலகத்தோட சக்தி, இயற்கையை கட்டுப்படுத்துறவங்க, அவங்களோட துணையை விட பெருசு எதுவுமே இல்லை. அம்மா மகமாயி. தாயே. அம்மா தேவி, அம்மா தேவி. யாரு நீங்க? உங்க எல்லாரையும் எங்க அண்ணன் என் பாதுகாப்புக்காக அனுப்புனாரா? இல்ல, உன்னோட பாதுகாப்புக்காக யாரும் எங்களை இங்கே அனுப்பல. நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி உனக்கு காவல் இருந்தோம். அம்மா மகமாயி, என்னை பாதுகாக்கிறதுக்கு இங்கேயும் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த காட்டுல இருந்து உன்னால திரும்ப போக முடியாது. என்ன காரணம்? எனக்கு பாதுகாப்பா அந்த தேவி இருக்காங்க. நான் வந்தது வீரசைவ புஷ்பத்தை பறிக்கிறதுக்கு. சரியான நேரத்துல அது என் கையில வந்து சேரும். அதை எடுத்துக்கிட்டு நான் இங்க இருந்து புறப்படுவேன். ஆனா நேத்தையிலிருந்து உன்னை பார்த்து உன் மேல ரொம்ப ஆசை வச்சிட்டோம். இனிமே நீ இந்த காட்டுல எங்க 4 பேருக்கு நீ மனைவியா வாழணும். முட்டாள்தனமா பேசாதீங்க. நான் தேசமங்கலத்து ராஜாவோட இளைய தங்கச்சி. என் வழியில நீங்க குறுக்க வந்தது என் அண்ணனுக்கு தெரிஞ்சா இந்த நிமிஷம் வீரர்களை கூட்டிட்டு இங்க வருவாரு. ஒழுங்கா நாங்க சொல்றத கேட்கறது தான் உனக்கு நல்லது. இல்லைன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. உனக்கு எந்த குறையும் வராது. மிச்சம் இருக்கிற காலம் எங்க 4 பேருக்கும் மகாராணியா இருக்கலாம். முடியவே முடியாது. என்னை இங்க இருந்து போக விடுங்க. நான் வீரசைவ புஷ்பத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சீக்கிரமா தேவியோட வாசலுக்கு போய் ஆகணும். ஏய், நீ உயிரோடு வாழணும்னா நாங்க சொல்றதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா ஒண்ணு. நில்லுங்க 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 நில்லுங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? தியானம் முடிஞ்சு நான் கண்ணை திறக்கும் போது இவங்க 4 பேரும் என் முன்னாடி இருக்காங்க. நான் இவங்க 4 பேருக்கும் மனைவியா வாழணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா இவங்க என்ன கொன்னுடுவாங்களாம். அது தவறு இல்லையா? ஒரு பொண்ணு உங்க 4 பேருக்கும் மனைவியா இருக்கணும்னு சொல்றது நடக்காத விஷயம். ஆனா உங்க ஆசைக்கும் மரியாதை கொடுக்காம இருக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன? இந்த பொண்ணு உங்க 4 பேர்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பா. அது யாரா இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த அழகி எனக்கு தான் கிடைக்கணும். விளையாட்டுலையும் புத்தியிலையும் உன்னை விட சிறந்தவன் நான் தான். இவ எனக்கு தான் வேணும். அது உங்க மனசுல இருந்தா போதும். ஒரு பொண்ணுக்கு தேவை அன்புதான். அதுல என்னை விட சிறந்தவன் வேற யாருமே இல்ல. ஒண்ணு வேணா பண்ணலாம். உங்கள சிறந்த வீரன் யாரோ அவங்க பஞ்சமிய கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆசைப்பட்ட பொண்ணுக்காக போட்டி போடுறது தப்பு எதுவும் இல்லைல்ல? உங்கள ஒரு ஆள் ஜெயிக்கிற வரைக்கும் போட்டி போடுங்க. ஜெயிக்கிற ஒரு ஆளுக்கு பஞ்சமி சொந்தம்.
இங்க என்ன நடக்குது? அவங்க இப்படி சண்டை போட்டுக்கணும்னு இருக்கு, அதை செய்யட்டும். நடக்கிறத எதையும் தடுக்க முடியாதுல்ல. பாத்தீங்களா, எங்க 4 பேர்ல நான் தான் வீரன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல. இனிமே இவ எனக்கு சொந்தம். யாரு சொன்னது? கூட இருக்கிறவங்கள அழிச்சிட்ட, ஆனா இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என் கூடயும் சண்டை போட்டு கொல்லணும்ல. என்ன, உங்களை கொல்லணுமா? ஆமா, என்னையும் கொல்லாம உன் ஆசை நிறைவேறாது. ஓ, அது சரி. போர்ல நான் ஜெயிச்ச உடனே கொடுத்த வாக்க மாத்தலாம் நினைக்கிறீங்களா? உங்களை எப்படி கொல்ல போறேன்னு இப்ப பாருங்க. ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? நெஞ்சில ஏதோ குத்துன மாதிரி இருக்கு. எங்க நெஞ்சு மேல ஒண்ணு காணுமே. எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. பஞ்சமிக்கு ஏதாவது கெடுதல் நினைச்சாலே என்னென்னமோ நடக்குது. ஒருவேளை அப்படி ஏதாவது அவ நான் செத்துருப்பா. வைத்தியரை கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? யாருக்கு தெரியாம வர சொல்ல. தெரிஞ்சதுன்னா மகாராஜா தேவையில்லாம கேள்வி கேட்பாரு. எப்படி இந்த சரியான நேரத்துல நீங்க இங்க வந்தீங்கம்மா? உன்னை மருந்தெடுக்க சொல்லி காட்டுக்கு அனுப்பினதே நான் தானே. அப்புறம் எப்படி பின்தொடராம இருப்பேன்? நீங்க மட்டும் வரலன்னா என்னோட நிலைமை. கடவுளை நினைச்சு யாரு உண்மையா வேண்டிக்கிறாங்களோ அங்க நாங்க இருப்போம். நேத்து ராத்திரியில இருந்து விடிற வரைக்கும் உன்னோட உதடுகள் சொல்லிக்கொண்டே இருந்தது பகவானுடைய பேரு தானே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ஒருவேளை நீங்க தான் அந்த தேவி மகமாயியா? கடவுளோட அம்சம் யாருக்கு தான் இல்லாம இருக்கும்? நீ அப்படி இல்லையா? நீ நேசிக்கிற அந்த பாட்டுக்காரனுக்கு இல்லையா? உன் அண்ணனுக்கு இல்லையா? மனித பிறவியா இருக்கிற எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. எல்லா மனுஷங்களையும் தெய்வம் இருந்தா என்ன கொல்ல வந்தவங்களையும் தெய்வம் இருக்கா? அது ஒரு நல்ல கேள்விதான். நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தை கண்டுபிடிச்சு அதை மென்மேலும் வளர்க்க வேண்டியது மனுஷனோட கடமை. எல்லா மனுஷங்க கிட்டையும் தேவ குணமும் ராட்சச குணமும் இருக்கும். அப்போ சில மனுஷங்க அதர்மத்தோட வழியில தான் போவாங்க. அவங்க மனசுல ஆசையும் திமிரும் அதிகமாகி அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ அம்சத்தை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தெய்வத்துக்கிட்ட இருந்து தண்டனை கிடைக்கும். வாழ்க்கையில திருந்தணும்னு நினைக்கிறவங்க அப்பவே திருந்திருவாங்க. மரணத்தால தான் திருந்தணும்னு நினைக்கிறவங்க இப்படிதான் ஆவாங்க. சன்னியாசி அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஆனா வீர சைவ புஷ்பத்தோட வாசனை எனக்கு இன்னும் வரலையே. நீ தர்மம் செய்பவள், அன்பானவள், கருணை உன்னோட மனசுல நிறைஞ்சிருக்கு. எந்த இயற்கை சக்தியாலையும் உன் முன்னாடி நிக்க முடியாது. உன்னோட அன்பானவனுக்காக அந்த பூ மலர ஆரம்பிச்சிருக்கு. இனி வரப்போற காற்றுல அதோட மனம் வரும். கவனமா இருக்கணும். அருமையான மனம், மனச கவர்ற மாதிரி இருக்கு. வீர சைவ பூ மலர்ந்துருச்சு. இனிமே நீ உன்னோட சுகமான வாழ்க்கைய தொடர ஆரம்பிக்கலாம். உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். அப்படின்னா நம்ம நடக்கலாமா?
வழி காட்ட வேண்டியது மட்டும்தான் என்னோட பொறுப்பு. அதை தேடி போக வேண்டியது, சொந்தமாக்க வேண்டியதும் உன்னோட பொறுப்பு. சென்று வா. பயப்படாம போ. உன் காவலுக்கு நான் எப்பவும் இருப்பேன். இதுதான் நான் தேடி வந்த புஷ்பம். சகோதரியை இன்னும் காணுமே. பஞ்சமி இளவரசி, பஞ்சமி இளவரசி, பஞ்சமி இளவரசி, பஞ்சமி இளவரசி, பஞ்சமி இளவரசி, பஞ்சமி இளவரசி, பஞ்சமி இளவரசி. மகாராஜா, இனிமே இப்போ தேசமங்கலத்து அம்மாவுடைய கணக்கு தப்பாது. பஞ்சமி மிகப்பெரிய பக்தை. அவ கூட தேசமங்கலத்து அம்மா எப்பவும் இருப்பாங்க. அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு மனசு சொல்லுது. அம்மா, அம்மா, தாயே. மகாராஜா, அதோ பஞ்சமி இளவரசி. அம்மா தேவி, அண்ணா, இதுதான் வீரசைவ புஷ்பம். ரொம்ப அற்புதமா இருக்கு. உனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படலையேம்மா? ஒன்னும் இல்ல அண்ணா. தேசமங்கலத்து அம்மாவோட அருளை ஒவ்வொரு தடவையும் நான் உணர்ந்தேன்னா. அம்மா தேவி, என்னை நோக்கி பிரச்சனை வந்தப்போ எல்லாம் அம்மா அதை தடுத்துட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப வரைக்கும் மனசு ரொம்ப கவலையாவே இருந்துச்சு. நீங்க எதுக்காக நான் கவலைப்படுறீங்க? தேசமங்கலத்து அம்மா காப்பாத்தாம ஒருவேளை என் உயிர் போனாலும் கூட அந்த விதியை நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்படியெல்லாம் பேசாதம்மா. இனிமே நம்ம சீக்கிரமா கோவிலுக்கு போயாகணும். ஆதித்யனுக்கு சிகிச்சையை ஆரம்பிக்கணும். தேசமங்கலத்து அம்மா நம்ம நாட்டை காப்பாத்துவாங்க. தேசமங்கலத்துல எல்லாருக்கும் பிடிச்ச நீ என் பெருமையையும் காப்பாத்துவ. நீ தேசமங்கலத்தோட வீர மங்கை. வாமா. இனிமே கண்ணை கட்டி வைக்கலாம். ஆதித்யா, இப்பையில இருந்து உங்க பார்வைக்கான பயணம் ஆரம்பமாகுது. நாளைக்கு அதிகாலையில நீங்க இந்த உலகத்தை பாக்குறத பார்க்க நானும் இங்க இருப்பேன். ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. வாழ்க்கையில எப்பவுமே
இப்படி ஒரு பாதுகாப்பு எனக்கு கிடைச்சதே இல்லை. தெய்வத்தோட அருளால கிடைச்ச சங்கீதத்தை வச்சுக்கிட்டு கோவில் கோவில சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவண்ணா. அங்க எங்கேயுமே கிடைக்காத ஒரு பாதுகாப்பு இங்க எனக்கு கிடைச்சிருக்கு. தேசமங்கலத்து அம்மாவோட இந்த வாசல்ல. சன்னியாசி அம்மா சொன்ன மாதிரி ஒரு இரவும் ஒரு பகலும் கண்கள் மூடிதான் இருக்கணும். நீங்க முதல்ல பாக்குறது நிறைஞ்ச அருளோட இருக்கிற அம்மாவோட முகமாவே இருக்கட்டும். வா பஞ்சமி, நாம அரண்மனைக்கு போகலாம். நாளைக்கு காலையில வரலாம். இல்ல அண்ணா, நாளைக்கு காலையில இவர் கண்ணில் இருக்கிற கட்டை அவிழ்த்தா மட்டும்தான் நான் அரண்மனைக்கே வருவேன். நான் அது வரைக்கும் இவரை பாத்துக்கிறதுக்காக இங்கேயே இருந்துக்கிறேன்னா. வேண்டாம் இளவரசி, நீங்க போங்க. எனக்காக நீங்க காட்டுக்கு போயிட்டு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இப்ப இங்கேயே எனக்காக இருக்குன்னு சொல்றது. எல்லாத்தையும் அப்படி வேண்டான்னு சொல்லாதீங்க ஆதித்யன். என்னோட வேண்டுதல் என்னோட தேவி கிட்டதான். ஒரு ராத்திரி பகல் முழுக்க காட்டுக்குள்ள இருந்தது உங்களுக்கு சோர்வா இல்லையா? என்ன காவல் காக்க இங்க தேசமங்கலத்து அம்மா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அரண்மனைக்கு போகாம இருக்கீங்க? இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்னோட பதில் மாறப்போதா என்ன? ஒரு போதும் இல்ல. சீக்கிரமாவே அதிகாலை ஆகணும்னு வேண்டிக்கோங்க. நாளையில இருந்து உங்களுக்கு ஒரு புது தொடக்கமா இருக்கட்டும். அம்மனோட அருளால பார்வையோட ஆரம்பிக்கிற புது வாழ்க்கையா இருக்கும். சாப்பிடுங்க. இந்தாங்க, வாயை தரங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். என்ன பண்றீங்க இளவரசி? சாப்பிட்டா போதும். சாப்பிடுங்க. சிவசங்கரன் ஐயா இங்க வந்து இதை பார்த்துட்டா என்ன ஆகும்? சில கேள்விகளுக்கு என்னோட பதில் கண்ணீர் மட்டும்தான். சிலதுக்கு சரியான பதிலையும் என்னால சொல்ல முடியும். கண் பார்வையை இழந்ததும் போன ஜென்மத்துல நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கிறதா தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் எத்தனை ஜென்மம் எடுத்திருந்தாலும் நிச்சயம் அதுல புண்ணியம் மட்டும்தான் பண்ணிருப்பேன். இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நான் இப்போ உங்களுக்கு செய்யறது என்னோட கடமை தான். அதுக்கு இந்த அளவுக்கு புகழ்றதெல்லாம் அவசியம் இல்ல. வயிறு நிறையிற வரை சாப்பிடுங்க, அப்புறம் நிம்மதியா தூங்குங்க. இளவரசி தூங்கலையா? இந்த வாசல்ல உட்கார்ந்திருக்கேன். என் கண்ணுல தூக்கம் வர்றதா இருந்தா வரட்டும், இல்லைன்னா நாளைக்கு தூங்கிக்கலாம். அரண்மனையில இருக்கிற எல்லாருக்கும் இப்படி ஒரு மனசு இருந்தா மக்கள் எல்லாரும் எவ்வளவு கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. எல்லாரோட மனசை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா என் மனசை மாத்திக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ, வலிச்சிருச்சா? இல்ல. வலிச்சா சொல்லுங்க. இது எனக்கு ஒருபோதும் வலிக்காது. சாப்பிடுங்க. குழந்தை தூங்கிட்டாளா? தூங்கிட்டா, இப்பதான் தூங்குனா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அரண்மனையில குழந்தை சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஆமா, ஆனா அதெல்லாம் பஞ்சமி வந்ததுக்கு அப்புறம் மாறிடுச்சுல்ல. இந்த குழந்தையோட கண்ணீரை மட்டும் இல்ல, தேசமங்கல மக்களோட கண்ணீரையும் அவ சேர்த்து தொடச்சிட்டா. எல்லாரும் பஞ்சமிய பத்தி பெருமையாவே பேசுறாங்க. கோவில்ல இருக்கிற பாட்டுக்காரனோட பார்வை திரும்ப கிடைக்கும்ல? சந்தேகமே வேண்டாம். நாளைக்கு விடிகிற பொழுது அவர் நிச்சயமா இந்த உலகத்தை பாப்பாரு. என்னை பத்தி நீங்க எதுவும் நினைக்க கூடாது. சின்னதா ஒரு பேச்சு அடிபடுது. என்ன? இல்ல, பாட்டுக்காரனுக்காக பஞ்சமி காட்டுல போய் தவம் இருந்து வீரசைவ பூவை கொண்டு வந்தா அது பத்தாதுன்னு பாட்டுக்காரனுக்கு ராத்திரில துணை இருக்கிறா.
ஏத்துக்கிட்ட பொறுப்பு இன்னும் முடியலையே அண்ணி. அது சரிதான். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, இதெல்லாம் தப்புதானேன்னு எல்லாரும் கேட்கும்போது இல்லைன்னு என்னால சொல்ல முடியுமா? முடியணும். யாரெல்லாம் புறம் பேசுறாங்களோ அவங்க என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு தக்க பதிலடி நான் கொடுத்துக்கிறேன். ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்கிறேன். புறம் பேசுறவங்களுக்கு தலைமை தாங்கிறது நீங்களோ இல்ல உங்க கணவராவோ நிச்சயம் இருக்கக்கூடாது. திரும்பவும் ஒரு தப்ப ராஜா மன்னிப்பாருன்னு நினைக்காதீங்க. ஐயோ, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் சொன்னேன். அரண்மனையில பேசப்படுற செய்தினா அத ராஜா கிட்ட நான் சொல்லிதான் ஆகணும். ஐயோ வேண்டாம், என் தம்பி கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படின்னா இப்ப நீங்க போகலாம். பஞ்சமிய பத்தி யாரு தப்பா பேசினாலும் அத நான் நம்பவும் மாட்டேன். அதுல உண்மையும் இல்ல. அவளுக்கு காவல் அந்த தேவி மகாமாயி. அவளை பத்தி தப்பா பேசுறவங்களோட நாக்கு சுட்டு சாம்பல் ஆயிடும். அப்படின்னா நான் இங்க இருந்து என் கையில கொடுக்க எதுவும் இல்லை. நீங்க என் மேல காட்டுற இந்த அன்புக்கு என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வெகுமதி வேணும்னு சொல்லுங்க. பதிலுக்கு ஏதாவது வேணும்னு நான் ஆசைப்படலையே. இருந்தாலும் கேட்க வேண்டியது என்னோட கடமை. என்கிட்ட இருக்கிறது கடவுள் அருளால எனக்கு கிடைச்ச இந்த சங்கீதம் மட்டும்தான். இளவரசிக்கு அது போதுமா? போதாது. வேற என்ன வேணும்? என்னோட உயிரா? அதுதான். எனக்கு உங்களோட உயிர் தான் வேணும். ஏன் உயிரோட சேர்க்க? புரியாம பேசாதீங்க. இது ஒண்ணும் விளையாடுற விஷயம் கிடையாது. நான் சொன்னது விளையாட்டுக்கு இல்ல. வீரசைவ பூவை தேடி போகும்போதும் இப்ப உங்களுக்கு இங்க காவலா இருக்கும் போதும் அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. இதுக்கப்புறம் உங்களோட மனைவியாதான் எனக்கு வாழ ஆசை. வேண்டாம் இளவரசி. காதல் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அவங்கள பத்தி கேட்டும் இருக்கேன். அதுல எதுக்குமே நல்ல முடிவே இல்லை. கடைசியில யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க, இல்லனா 2 பேருமே. எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. ஏன் உங்களால முடியாது? இந்த பூமியில எத்தனையோ பேர் சாகுறாங்க. அதுல ஒருத்தியா என்னையும் நீங்க நினைக்க கூடாதா? முடியாது. என்னால அது முடியாது. அதுக்கு தான் என்ன காரணம்னு கேக்குறேன். உங்க மனசுல எனக்கு கொடுத்திருக்கிற இடம் என்ன? இளவரசி தான் எனக்கு எல்லாமே. எல்லாமே நீங்க தான். என் மனசுல இருக்கிற அன்பை உங்ககிட்ட நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். உங்களுக்கு என் மேல இருக்கிற காதல நீங்க ஒளிச்சு வைக்க நினைக்கிறீங்க. அதுதான் நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம். சூரியன் மேற்குல உதிக்காது இளவரசி. அதுதான் நமக்குள்ள இருக்கிற மாற்றமே. சில சடங்கு சம்பிரதாயத்தை என்ன ஆனாலும் நம்மளால மாத்தவே முடியாது. என்ன மறந்துருங்க. அதோட என்ன மன்னிச்சிருங்க. ஆதித்யன், நீங்க என்னோட அண்ணனை நினைச்சு பயப்படுறீங்கன்னா அப்படி எதுவும் நடக்காது. நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா அதை என் அண்ணன் ஒரு காலமும் மறக்க மாட்டாரு. நாளைக்கு தேவி முன்னாடி உங்க கண்களோட கட்டு அவிழ்த்ததுக்கு அப்புறம், நீங்க தேவியை வணங்கினதுக்கு அப்புறமா நீங்க என்ன பார்க்கும்போது உங்க கண்கள்ல எனக்கான காதலை நான் பார்க்கணும். நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பஞ்சமி, நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு முடிவெடுக்கிறது இந்த தேவியோட வாசல்ல வச்சு. இதுக்கு சாட்சி என்னோட தேவி. இனிமே நான் உங்களுக்கு தான் சொந்தம், எப்பவுமே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.